அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூலில், அதாவது எண்ணும் எழுத்தும் இதில் பருவம் 1ல் அன்னை தமிழே பகுதியில் இருக்கக்கூடியதற்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பாடம் 1ல் அன்னை தமிழே. முதல்ல நம்மளுக்கு நினைவுகள் மலரட்டும்ல பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா அப்படின்ட்டுருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வடிவங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எழுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த எழுத்தை கொண்டு நீங்கள் இதை எழுதணும். அதாவது இங்கே முதல்ல பாருங்கள், ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து இருக்குது. அந்த எழுத்தெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சொல் கிடைக்கும். சரியா? இது இங்கு, அரை வட்டம் இருக்குல்ல, இங்கு சதுரம்க்கு சி அப்படிங்கிற எழுத்து இருக்கும், அது கீழே இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி இது முக்கோணத்துக்கு கா. இது எல்லாம் இந்த 4 எழுத்தையும் சேர்த்து எழுதுனா சிங்கம் அப்படிங்கிற இது நம்மளுக்கு விடை கிடைக்கிது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறத நம்ம எழுதணும். இந்த கட்டத்தில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்தெல்லாம் சேர்த்து நம்ம எழுதணும்னா இங்கே நம்மளுக்கான விடை கிடைக்கும். இங்கே என்ன வரும்னா கங்காரு. அடுத்து இது சிறுத்தை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொரு எழுத்து இங்கே இருக்குது, அதை பார்த்து இதுக்கு விடை எழுதலாம். அடுத்து யானை, நீர் யானை. வரிக்குதிரை, காகம். சரியா? அடுத்து படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புவோம்னு இருக்குது. இங்கே படங்கள் கொடுத்துட்டாங்க, இதோட பெயர்களை இந்த கட்டத்தில் நிரப்பணும். முதல்ல இருக்கக்கூடியது தட்டு, மேலிருந்து கீழ் 1ல் எழுதிக்கலாம். அடுத்து பெட்டி, 2வதுல இடமிருந்து வலம். அடுத்து வீடு, 3 இடமிருந்து வலம் எழுதிக்கலாம். சரியா? அதே மாதிரி அடுத்து 1 மேளம், 2 சோளம், 3 மரம். அடுத்து பாருங்கள், 1 நத்தை, 2 மெத்தை, 3 குழந்தை. அடுத்து 1 வாழை. 1 பார்த்தோம் அப்படின்னா வாத்து, மேலிருந்து கீழ் வாத்து. 2 வாழை, 3 தும்பி. அடுத்து பறவைகளின் பெயர்களை எழுதுவேன் அப்படின்னு இருக்கு. இங்கே இதெல்லாம் நம்மளுக்கு பறவைகள் கொடுத்துருக்காங்க. படத்தில் பார்த்தா நிறைய பறவைகள் இருக்குது. இந்த பறவைகளோட பெயர்களை எழுதணும். என்னென்ன பறவைகள் இருக்குது, இங்கே கீழேருந்து ஒவ்வொரு பறவையாக போகலாம். இங்கே என்ன, சேவல், கோழி, வான்கோழி, வாத்து, நாரை, கொக்கு, மயில். இங்கே பாருங்கள், ஆந்தை, வௌவால், மேலே பஞ்சவர்ண கிளி, கிளி, தேன் சிட்டு. இங்கே பாருங்கள், தேன் சிட்டு, சிட்டுக்குருவி, அப்புறம் மேலே காகம், தூக்கணாங்குருவி. இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் எடுத்து நம்ம எங்கே எழுதணும்? குயில் இருக்குது, குயில், புறா. இது எல்லாமே எடுத்து நம்ம எழுதணும். சரியா? எங்கே எழுதணும்னா இந்த கட்டத்தில் இதில் எழுதிக்கணும். இங்கே பறவைகளோட பெயர் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இதை பார்த்து நீங்கள் அந்த கட்டத்தில் எடுத்து எழுதிக்கிங்க. சரியா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யார் எதை சாப்பிட்டு இருப்பார்கள்? வரைவேன், வண்ணமிடுவேன், எழுதுவேன். இதில் பாருங்கள், இந்த படத்தில் யார் எதை சாப்பிட்டு இருக்க? வாத்து என்ன சாப்பிடுது அப்படின்னா மீன். குரங்கு வாழைப்பழம். இதில் பார்த்தா கையில் என்ன வச்சுருக்குது? வாழைப்பழம் வச்சுருக்கு. அடுத்து குதிரை கையில் என்ன வச்சுருக்குன்னு பாருங்கள். குதிரை கையில் இளநீர். நத்தை கையில் என்ன வச்சுருக்கு? இலை. எலி வேர்க்கடலை. சரியா? இப்போ எழுதியாச்சு. அடுத்து படத்தை பார்ப்பேன், நிகழ்வை எழுதுவேன் இருக்குது. இங்கே படத்தை பாருங்கள். முதல்ல ஒட்டகச்சிவிங்கிக்கு அது என்ன நிகழ்வு அப்படின்னா அது என்ன பண்ணிகிட்ருக்கு, இந்த படத்தை பார்த்து நீங்களாகவே எழுதலாம். அடுத்து 2வது படம், 3 படம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது படத்துக்கு பார்த்தாலும் பூனை இருக்குது, பந்து இருக்குது. இந்த காட்சியை வச்சு நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா, எப்படி எழுதலாம்? பூனை வேகமாக ஓடியது, அப்போது ஒரு பந்தை பார்த்தது, அதை எடுத்து விளையாடலாம் என்று நினைத்தது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 2வது படம் என்ன கொடுத்துருக்காங்க? யானை இந்த குருவியெல்லாம் இருக்குது, விளையாண்டுட்டு இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? யானை பறவைகள் விலங்குகள் அனைவரிடமும் அன்பாக பழகியது, பறவைகளும் யானையுடன் விளையாடின. நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நான் மாற்றி கொடுத்துருக்கேன். அதாவது யானை பார்த்தோம் அப்படின்னா, யானை பறவைகள் விலங்குகளிடம் அன்பாக பழகியது, பறவைகளும் யானையுடன் மகிழ்ச்சியாக விளையாடின. சரியா? இந்த மாதிரி எழுதலாம். இல்லை நாங்கள் பறவைகள் மட்டும்தான் இருக்கிறதுனால பறவைகள் மட்டும் கூட சொல்லுவேன். யானை பறவைகளுடன் மகிழ்ச்சியாக விளையாடின, அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன படம் இருக்குன்னு பாருங்கள். இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர மீன் இருக்குது. இங்கே முட்டையிலேருந்து என்ன வருது? முட்டையிலேருந்து குஞ்சு வருது. இது டைனோசர் முட்டையிலேருந்து வெளியே வருது. இந்த நிகழ்வை வச்சு எப்படி எழுதலாம்னா,
அதாவது டைனோசர் முட்டையிலிருந்து குட்டி டைனோசர் வரும்போது மாயாஜால நட்சத்திரமே அங்கு பார்த்து கொண்டிருந்தது. இந்த மாதிரி எழுதலாம். அடுத்து பாருங்கள், இவர்கள் என்னென்ன பொருட்களை எடுத்து வைத்திருப்பார்கள்? நடிக்கப் போகிறேன் அப்படின்னா நடிக்கப் போகிறப்ப நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் இங்கே தேவை அப்படின்னா உடை தேவை, முகமூடி, முக அலங்கார பொருட்கள் வந்து தேவை, மற்றதெல்லாம் தேவையில்லை. அடுத்து ஓட்ட போட்டிக்கு போவேன். ஓட்ட போட்டிக்கு போனால் என்னென்ன தேவை? காலணிகள், விளையாட்டு உடைகள், தண்ணீர் போட்டி. அடுத்து களிமண் பொம்மை செய்வேனே. களிமண் பொம்மை செய்ய களிமண், நீர், வண்ணப்பூச்சிகள், வேலைக்கருவிகள். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து இவர்கள் இருவரும் நண்பர்களானால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எழுதுவேன்ருக்கு. என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? இப்போ இவங்க 2 பேர் நண்பர்களாங்கிறப்ப நிலத்தில் ஊர்ந்து மட்டும் சென்று கொண்டிருந்த நத்தைக்கு வானத்தில் பறக்க வாய்ப்பு கிடைக்கும். 2வது முயலும் இந்த நீலத்திமிங்கலமும் இதுக்கு என்ன வரும்? இவங்க 2 பேர் நண்பர்களான என்ன கிடைக்கும்? முயலுக்கு கடலில் நீந்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சரியா? இங்கே வந்து எறும்புகள் பார்த்தோம் அப்படின்னா எறும்புகள் வந்து கூட்டமாக வாழும். எலி வந்து இருக்குது. எலி வந்து அதோட உணவு வந்து எலி வலையில் உணவுகளை சேமிக்க வைக்க உதவியாக இருக்கும்ன்றிருக்கு. இது எப்படி எழுதலாம்னா, அதாவது வயல்வெளிகளில் சுற்றி திரிந்த முயலுக்கு கடலை சுற்றி பார்க்க அதாவது கடலுக்கு அப்படிங்கிறதா இருக்குது. முயலுக்குன்னா கடலை சுற்றி பார்க்க பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இந்த மாதிரி எழுதிக்கிங்க. வயல்வெளிகளில் சுற்றி திரிந்த முயலுக்கு கடலை சுற்றி பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த மாதிரி எழுதிக்கிங்க. சரி, அது தவறானது, அதை எழுத வேண்டாம், இதை எழுதிக்கிங்க. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்துச்சு, அதனால் இதை மாற்றி இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து உணவுப் பொருட்களை குறித்து வீணடிக்கும் எலிக்கு சேமிக்கும் பழக்கம் ஏற்படும். இந்த மாதிரி இவங்க 2 பேர் நண்பர்களானால் எலியும் எறும்பு நண்பர்களாகிறப்ப இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம். சரியா? சொன்ன விடையை அந்த கட்டத்தில் எழுதிக்கிங்க. அடுத்து செய்யலாமே. என்ன செய்யலாம்? சொல்லை கண்டுபிடிப்போம் எழுதுவோம். அதாவது இது என்ன சொல்? நிழல் இருக்குது, அப்போ நிழல் படம். அடுத்து இது என்ன? நிழல் இருக்குது, மரம் இருக்குது, அப்போ மர நிழல். பயிற்சி இருக்குது, நூல்கண்டு இருக்குது, பயிற்சி நூல். அடுத்து கண்ணாடி இருக்குது, அதில் வளையல் வர இருக்குது, அப்போ கண்ணாடி வளையல். மேகம் இருக்குது, கூட்டமாக இருக்குது, அதாவது மேக கூட்டம். சரியா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து கால்களை கொண்டு கண்டுபிடிப்பும் எழுதுவோம். இதில் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன கால்கள், எவ்வளோ கால்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2 கால்கள் இருக்கக்கூடிய விலங்கு எதுனா பறவைகள் வந்து கிளி, காகம் வந்து 2 கால்கள் இருக்கும். 4 கால்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தில் இருக்கிறதுல குரங்கு. இங்கே பாருங்கள், 2 கால்கள் வந்து கிளி, காகம். 4 கால்கள் குரங்கு, நாய், குதிரை, பூனை. 6 கால்கள் வந்து எதுக்கு இருக்குன்னா வண்ணத்து பூச்சி, வண்டுக்கு 6 கால்கள் இருக்கும். சிலந்திக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 கால்கள் இருக்கும். பாம்பு, மீனுக்கு கால்களே இருக்காது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து படத்தை பார்ப்போம், நிகழ்வை எழுதுவோம். இந்த 4 இருக்குது. இந்த 4க்கு நம்ம வந்து படத்தை பார்த்து நிகழ்வு எழுதணும். முதல் படத்துக்கு நம்ம என்ன நிகழ்வு எழுதலாம்? அந்த 4 படத்துக்கு ஒவ்வொன்றா நிகழ்வு பார்க்கலாமா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்க்கலாம். முதல் படத்தில் என்ன எழுதிருக்கான்? ஒருவன் மலையில் நனைந்து குடையை பிடித்து நடந்து செல்கிறான். அவன் பின்னே ஒரு சிறுவன் மலையில் நனைந்து கொண்டே வருகிறான் எழுதலாம். அடுத்து என்ன எழுதலாம்? சிறுவனுக்கு குடையை கொடுத்தான். மலையில் நனையாமல் இருக்க குடையை கொடுத்தான். அடுத்து இவர்களின் பின்னே ஒரு பெரியவர் ஓடி வந்தார். 4வது படத்தில் பெரியவரின் மேல் அவன் ஏறிக்கொண்டான். 3 பேரும் மலையில் நனையாமல் சென்றனர். இந்த எப்படி எழுதலாம்னா, அதாவது முதல் இதில் ஒருவர் குடை பிடித்து கொண்டு மலையில் நடந்து செல்கிறார். அவரின் பின்னால் ஒரு சிறுவன் மலையில் நனைந்து செல்கிறான். அடுத்து மலையில் நனையும் சிறுவனுக்கு குடையில் இடம் தருகிறார் 2வது இதில். 3வதுல இருவரும் செல்லும்போது மலையில் நனைந்தபடியே ஒரு பெரியவர் ஓடி வருகிறார். அடுத்து எப்படி எழுதலாம்? பெரியவரின் தோளில் ஒருவர் ஏறிக்கொள்ள மூவரும் மலையில் நனையாமல் குடைபிடித்து செல்கின்றனர். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து என் நாய்க்குட்டியை காணவில்லை, கண்டுபிடிக்க விளம்பரம் எழுதி உதவுங்களேன். நாய்க்குட்டி காணவில்லை அப்படின்னா எப்படி விளம்பரம் எழுதலாம்? அந்த நாய்க்குட்டி பார்க்கலாம், காணவில்லைன்னு போட்டுங்க. என் நாய்க்குட்டி என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத அதோட வண்ணத்தை எழுதணும். காவி நிறம் கொண்ட பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய என் நாய் வந்து கழுத்தில் என்ன இருக்குது? நீல நிற இதய டாலர் அணிந்த நாய்க்குட்டி அப்படிங்க. அதோட நம்ம தோற்றத்தை எழுதணும். சரியா?
இந்த மாதிரி எழுதலாம். காணவில்லைன்னு போட்டு பழுப்பு மற்றும் பழுப்பு கலர், அது பழுப்பு கலர் நம்ம எழுதிக்கலாம். பழுப்பு மற்றும் வெண்மை நிறமுள்ள நாய்க்குட்டியை காணவில்லை. கழுத்தில் நீல நிறப்பட்ட இதய வடிவ பதக்கம், டாலர் அப்படின்னா பதக்கம்னு சொல்லுவோம். இதய வடிவ பதக்கம் அணிந்திருக்கும். பார்த்தால் அணுக வேண்டும். எங்கன்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், அணுக வேண்டிய தொலைபேசி எண் வந்து சொல்லிக்கலாம். இந்த இடத்துல உங்கள் தொலைபேசி எண் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா அன்னை தமிழில் புத்தகத்தில் இருக்கக்கூடியது, பாடநூலில் இருக்க தமிழே அப்படின்னு எப்படி இங்கே வந்து லே அப்படிங்கிறது எந்த லே வந்திருக்கு, தவறாக இருக்குது. சரியாக எடுத்து எழுதணும். வளர்ப்பவளே, இதுலேயும் இரண்டாவது லா வந்து தப்பாக இருக்குது. இதை இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து புகழ்வதற்கே இல் வந்து மாற்றி எழுதணும். விளையாட இந்த லை வராது, இந்த லை தான் வரும். கலந்தவளைக்கு லா மாறும். இதெல்லாம் லா வரிசை மாறி மாறி இருக்குது. இதை சரியாக எழுதணும். அடுத்து படிப்பேன் பொருத்தமான சொற்களை நிரப்புவேனில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அன்னை, புகழ், விளையாட்டு, உலக தமிழ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பொருத்தமான சொல் கொண்டு நிரப்பலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரக்யானந்தா என்பவர் சதுரங்க விளையாட்டு வீரர். அவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்து புகழ் பெற்றார். அவர் போட்டியில் வெற்றி தோல்விக்காக ஒருபோதும் விளையாடியதில்லை. அவர் விளையாட்டை மட்டுமே விரும்பி விளையாடுவார் என்று கூறி அவரது அன்னை பெருமிதம் அடைந்தார். இந்த மாதிரி சரியா எழுதிக்கலாம். அடுத்து படிப்பேன் கண்டுபிடிப்பேன் எழுதுவேனில் இந்த ஒரு பாடல் இது கொடுத்துருக்காங்க. உன்னை பிடிக்க போகிறேன் பார், உன் அழகை புகழ்வதற்கு நான் இருக்கிறேன். உலகில் எவ்வளவு வீடுகள் இருக்கின்றன, இருந்தாலும் உன்னுடைய பிறப்பு எங்கள் வீட்டில்தான். நீ பிறந்தவுடன் முதலில் நான் தான் உன்னை கையில் எடுத்தேன், என் அன்பு கன்றுக்குட்டியே என்றால் நந்தினின்னு இருக்குது. அன்னை தமிழை பாடலில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் புத்தகத்தில் இருக்கும், முதல் பாடத்தில். அதில் இருக்கக்கூடிய பாடல் வரி வந்து இந்த தொடரில் வந்து மறைஞ்சிருக்கு. அதை எடுத்து கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பு எடுத்தேன், இந்த வரி எடுத்து இந்த சொற்களை எடுத்து நம்ம அந்த பாடல் வரியை எழுதலாம். உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பு எடுத்தேன் பாடல் வரியை இந்த கட்டத்தில் எழுதணும். அடுத்து பாருங்கள், பத்தியை படிப்பேன் சரியான தெரிவிற்கு வண்ணமிடுவேன். இந்த பத்தியை படித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான தெரிவிற்கு நம்ம வண்ணமிடணும். அதாவது இப்பத்தியில் கவிஞர் எதன் சிறப்பை கூறுகிறார் அப்படின்னா, எதன் சிறப்பை, தமிழ் மொழியின் சிறப்பை தான் கூறுகிறார். அப்போ தமிழ் மொழியை தான் விடுகிறோம். அப்போ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும். அடுத்து எதற்காக இவ்வுலகில் பிறப்படுத்ததாக கவிஞர் கூறுகிறார்னா, தமிழை புகழ்வதற்கு. தமிழ் கவிஞர்களுக்கு எதை கொண்டு விளையாட சொல்லிக் கொடுத்ததுன்னா சொல். அப்போ மொழி, இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. எனது தாய்மொழி தமிழாகும் எழுதலாம். சரியா, உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி, இந்த மாதிரி எழுதலாம். மொழி அப்படிங்கிற சொல் வர மாதிரி எழுதலாம். அடுத்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புத்தகத்தில் அந்த பாடல் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அன்னை தமிழை பாடலிருந்து நம்ம எடுத்து எழுதணும். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களைனா என்னை, எண்ணில், உன்னை, உலகில், சொல்லில், சொல்ல, அது மோனை சொற்கள்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வரக்கூடிய சொற்கள். இப்பாடல் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா காமராசன் என்பவரால் எழுதப்பட்டது. இவர் எதை பற்றி எழுதப்பட்டதுன்னா தமிழின் சிறப்பை பற்றி எழுதப்பட்டது. அடுத்து இவ்வுலகில் தான் பிறக்க காரணமாக கவிஞர் கூறும் வரிகளை எடுத்து எழுதுங்கன்னா, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் அப்படிங்கிற அந்த வரிகளை எழுதிக்கலாம். உணர்ச்சி குறியுடன் முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. அந்த பாடல் வரியில் என்னென்ன வரிகள் வந்து உணர்ச்சி குறியுடன் முடியுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஆவி கலந்தவளே உணர்ச்சி குறியோட முடியுது. எண்ணெய் வளர்ப்பவளே, எண்ணில் வளர்பவளே, சொல்லி தந்தவளே, சொல்ல முடியலையே, இது எல்லாமே உணர்ச்சி குறியில் முடியுது. இப்போ இதை எடுத்து அந்த கட்டத்தில் எழுதிக்கிங்க. அடுத்து படிப்பேன் எழுதுவேனில் விதை செடியாக மாறும், பூக்கள் மாலையாக மாறும், கல் சிலையாக மாறும், பஞ்சு நூலாக மாறும், பூ காயாக மாறும், காய் பழமாக மாறும். இது வந்து எப்படி எழுதலாம், இதே மாதிரி பால் தயிராக மாறும், தயிர் மோராக மாறும், மோர் வெண்ணெயாக மாறும், வெண்ணெய் நெய்யாக மாறும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து படிப்பேன் விடையை கண்டுபிடிப்பேன். இந்த கட்டத்தில் படிக்கணும். இதை படிச்சுட்டு நம்ம வந்து காட்டுக்குள் ஓநாய்கள் என்ன செய்து கொண்டிருந்தன, இங்கே இருக்க சொற்களை எடுத்து நம்ம வந்து விடை எழுதணும். இதில் பார்த்தோம் அப்படின்னா தொடர்களில் உள்ள 4 சொற்களை எடுத்து எழுதினால் மேற்கண்ட வினாவிற்கான விடை கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் ஒரு 4 சொற்கள் மட்டும் எழுதிக்கலாம். என்னென்ன, காட்டுக்குள் ஓநாய்கள், கூட்டம் கூட்டமாக, மகிழ்ச்சியுடன், இதை மட்டும் எழுதிக்கலாம். அதாவது காட்டுக்குள் ஒரு சொல்லு, ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு சொல்லு, மகிழ்ச்சியுடன், இந்த 4 சொற்களை எடுத்து நம்ம இங்கே விடையை எழுதிட்டோம். காட்டுக்குள் ஓநாய்கள் என்ன செய்து கொண்டிருந்தன, காட்டுக்குள் ஓநாய்கள் கூட்டம் கூட்டமாக மகிழ்ச்சியுடன் இருந்தன. இதை மட்டும் எழுதிக்கலாம். சரியா, அடுத்து உரையாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன். உரையாடல் இங்கே இருக்குது, அப்படியே ஒன் பை ஒன்னாக படிச்சுட்டு வாங்க. அதுக்கு விடை என்ன இங்கே பாருங்கள். வெட்டக்கூடிய காய் எது தெரியுமா, கத்தரிக்காய். ஏன்னா கத்திரியில் தானே வெட்டும், அப்போ கத்திரிக்காய். கையில் பிடிக்க முடியாத வில் வானவில். வானவில்லை நம்ம கையில் பிடிக்க முடியாது. அடுத்து கதையை படித்து படக்கதையை நிறைவு செய்வேன். இந்த கதையை படிச்சுக்கோங்க. இந்த கதையை படிச்சுட்டு இதில் வந்து தனியாக மாட்டி, அந்த கலர் பண்ணியிருக்காங்கல்ல ரோஸ் கலரில், தனியாக மாட்டிக்கொண்டேனா, ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்னவாக இருக்கும். அடுத்து என்ன இருக்குது, என்ன இது, என்ன இதுதான் பொறி,
நான் என்ன செய்ய வேண்டும், இந்த பொத்தானை அழுத்து, ஐ வெளியேறிவிட்டேன், மிக்க நன்றி. இந்த சொற்கள்லாம் எடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த படக்கதையை கீழே கொடுத்துருக்காங்க இந்த படக்கதையை நிறைவு செய்யணும். எப்படி நிறைவு செய்யலாம், அதை தனியாக மாட்டிக்கொண்டேனா எலி சொல்லுது. அந்த சொற்கள் இருக்குல்ல, முதல் வரி பாருங்கள், இந்த பத்தியிலேயே இருக்கும். முதல்ல பாருங்கள், தனியாக மாட்டிக்கொண்டேன். இதை எடுத்து அப்படி இங்கே எழுதலாம். அடுத்து ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்னவாக இருக்கும்னு கிளி சொல்லுது. அது கிளி இது என்ன அப்படின்னு கேட்குது. எலி வந்து இதுதான் போரி அப்படின்னு சொல்லுது. நான் என்ன செய்ய வேண்டும் கிளி கேட்குறப்ப இந்த பொத்தானை அழுத்து, ஐ வெளியேறி பொத்தானை அழுத்துறதுக்கப்புறம் கிளி வந்து பொத்தானை அழுத்த ஐ வெளியேறி விட்டேன், மிக்க நன்றி சொல்லுது எலி வந்து கிளிக்கு. சரியா? அடுத்து படிப்பேன் மின்னுவேனில் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு வந்து இதை வந்து இணைத்து நம்ம படிக்கணும். படிச்சுட்டு அடுத்த அட்டவணையை படிப்பேன், விடை எழுதணும். இந்த அட்டவணையை பார்த்துட்டு விடை எழுதணும். இதில் வந்து ஒத்த ஓசையுடைய சொற்கள், அதாவது நம்ம சொற்கள் வந்து ஒரே மாதிரி ஓசை இருக்கணும். இப்போ கல், பல் இதெல்லாம் பாரு இல்லு ஒரே ஓசையில் முடியுது. அந்த ஒரே ஓசையுள்ள சொற்களை இங்கே எழுத்து எழுதணும். கல், பல், பகல். நான் வந்து கல், பல் கொடுத்துருக்கேன். இதில் வேறு சொற்கள் கூட நீங்கள் எழுதலாம். எப்படின்னா கண், மண், இந்த மாதிரி கண், மண், மான், இந்த மாதிரி சொற்கள் எடுத்து அவன், நான், இந்த இன் அப்படின்னு முடிகிற சொற்கள் எழுதலாம். இல்லை கலகல, பல பல, வள வள, லால முடிகிற சொற்கள் எடுத்து எழுதலாம். இந்த மாதிரி ஒத்த ஓசை எடுக்கக்கூடிய சொற்களை எடுத்து எழுதுங்க. அடுத்து உறவு பெயர்கள், இதில் இருக்கக்கூடிய உறவு பெயர்கள் எடுத்து எழுதலாம். மகள், மகன், தாய், மாமா, தாத்தா, நண்பர், இது எல்லாமே இந்த கட்டத்தில் இருக்குது, பார்த்து எழுதிங்க. அடுத்து படிப்பேன் மகிழ்வேனில் பட்டம், வண்ணப்பட்டம், அழகான வண்ணப்பட்டம், என்ன அழகான வண்ணப்பட்டம். இந்த மாதிரி அம்மா, அன்பான அம்மா, நம் அன்பான அன்பா, இந்த மாதிரி சொற்களை சேர்த்து எழுதணும். சரியா? இப்போ பார்னா ஒரே. அடுத்து மரம் பார், உயரமான மரம் பார். வனம், அடர்ந்த வனம், மரங்கள் உள்ள அடர்ந்த வனம். இந்த சொற்களை சேர்த்து நம்ம தொடரமைத்து எழுதணும். அடுத்து படிப்பேன் சிறகடிப்பேனில் அடர்ந்த வனம் கொடுத்துருக்காங்க. கயல் மாமரம் நட்டாள், அன்வர் பலாமரம் நட்டான், இயல் ஈச்ச மரம் நட்டாள், ஆதவன் ஆலமரம் நட்டான், ஆகா அடர்ந்த வனம். அடுத்து செய்யலாமையில் பாருங்கள், என் இறக்கைகள் யார் யாருடையவை எழுதுங்களேன். இதில் பாருங்க, இது வந்து இறக்கைகள் வந்து யாருடையது, யாருடையவை, ஒவ்வொரு இறக்கைகள் எழுதலாம். மயில், மயிலோட இறகு கீழே இருந்து மேலே வரல ஒவ்வொன்றா எழுதலாமா. காகம், சேவல், கிளி, கொக்கு, கழுகு, வௌவால், இதோட இறகுகளில் இதெல்லாம் இருக்குது. சரியா? அடுத்து எங்களை வரைந்து முழுமையாக்குங்களேன். அதாவது ஆடும் பறவைனா மயில், அப்போ மயில் படத்தை இதை வரைஞ்சிடலாம். அடுத்து இங்கிட்டு இருக்க நீந்தும் பறவைன்னு வாத்து, வாத்து வரைஞ்சிக்கலாம். நான் அன்னம் இந்த மாதிரி கூட வரையலாம். சரியா? அடுத்து விதைகளை யாரால் எடுத்து தர முடியும். இங்கே பாருங்கள், குகை இருட்டில் உள்ள விதைகளை இங்கே 3 இது இருக்குது. என்னென்ன இருக்குது, கழுகு, ஆந்தை, குரங்கு இருக்குது. இதில் வந்து 3 எது எடுத்துரும் அப்படிங்கிறத பார்க்கணும். தாழ்வான பகுதியில் எடுத்துறது, உயரமான இடத்தில் கிளைகளுக்கு இடையில் எடுத்துரும். இதில் வந்து விதைகளை யாரால் எடுத்து தரும் ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். முதல்ல குகை இருட்டில் உள்ள விதைகள் யாரால் எடுத்து தர முடியும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், அந்த படம் வரைகிறனா இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். சரியா? நம்ம வந்து மயிலோட படத்தையும் அந்த படத்தை வரைய சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து ஆந்தை வந்து ஏனென்றால் ஆந்தை முதல்ல இருக்கக்கூடியது ஆந்தை தான் எடுத்து தர முடியும். ஏன்னா ஆந்தை வந்து ஏனென்றால் ஆந்தைக்கு தான் இருட்டில் கண்ணு தெரியும். சரியா? அடுத்து இருக்கக்கூடியது தாழ்வான பகுதியில் வந்து கழுகு, அதாவது உயரமான தாழ்வான பகுதியில் பறந்து செல்லும், கூர்மையான பார்வை திறன் உண்டு. கடைசியில் இருக்கக்கூடியது எது எடுக்கும்னா குரங்கு தான் எடுக்கும். ஏனென்றால் குரங்கு தான் வேகமாக மரத்தில் ஏறும், கிளைக்கு கிளை தாவும். இந்த மாதிரி விடை எழுது. இந்த 3க்குமே விடை எழுதிக்க. முதல்ல இருக்கக்கூடிய ஆந்தை எழுதிக்க. குகை இருட்டில் உள்ளதில் என்ன கண் பார்வை கூர்மையாக இருக்கும். அடுத்து தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியது வந்து கழுகு. ஏன்னா கழுகு வந்து உயரம் தாழ்வான பகுதியிலையும் அது வந்து தங்கும், பறக்க முடியாது. அடுத்து உயரமான மரத்தின் கிளைக்கு தாவக்கூடியது குரங்கு. அப்போ கடைசி இது குரங்கு எழுதிக்கலாம். அடுத்து உங்களுக்கு பிடித்த பறவையிடம் நீங்கள் என்ன பேசுவீர்கள் எழுதுங்களேன். நீங்கள் பறவைகிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க. இப்போ நீங்கள் பறவைன்னு இருக்குது, 4 வரிகள் எழுதணும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். நீங்கள் அழகான கிளியே, உனக்கு என்ன பழம் பிடிக்கும். பறவை, எனக்கு கொய்யா பழம் பிடிக்கும். நீங்களாக கூட சொந்தமாக எழுதலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய கொய்யா பழங்கள் உள்ளன, நீ வருகிறாயா. பறவை, கண்டிப்பாக வருகிறேன், மிக்க மகிழ்ச்சி, நன்றின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பனைமரம் சிறப்பு இருக்குது, இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.